வணக்கம். இன்னைக்கு தாத்தா சொல்றாரு, "வீட்ட வாங்கிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி விளக்கணம் குடிச்ச மாரி தான் மூஞ்சி வச்சுக்குது. "எப்படி இத வாங்குறது?" அப்படின்னு. "என்ட்ட பணம் இல்லையே" அப்படிங்குது. "ஏய் உனக்கிட்ட என்ன பணம்? நான் வாங்கிக்கிறேன்" அப்படிங்கிறாரு அவரு. பாரு உனக்கு வந்துட்டு அந்த வீட்டு மேலே சென்டிமெண்ட் இருக்குது, அவங்களுக்கு சென்டிமெண்ட்டில் டச் உங்கள் தங்கச்சிகளுக்கு அக்காக்கெலாம் இல்லை. அப்படிங்கிறப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வீடு வாங்கின மாதிரி ஆச்சு, அவங்க வீடு விற்ற மாதிரி ஆச்சு, என்ன விலைக்கு வேணுமோ அதை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ரூமுக்கு போனால் அவர் வந்துட்டு பேபி பேபின்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி கமெண்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒன்றா ஒன்றா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. போதையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்குறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு இல்லை இந்த வீட்டை வாங்கிடுவோம் அப்படின்னு அப்படியும் சொல்லிட்டு படுத்துட்டாரு. காலைல எழுந்திரிக்கிறாங்க. காலைல எழுந்து காஃபி குடிக்க வராங்க. இங்கே வந்தாக்க பாட்டி வந்துட்டு இன்னமும் உன் மேலே நான் கோவமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க. என் பேரன் வந்தான் எனக்கு சந்தோஷம், நீ வந்திருக்கிறதில்ல, உன் வயிற்றில் இருக்க பிள்ளைக்காக நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், அதுக்காக அவன் மேலே கோவம் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க சீரியஸாக சொல்கிற மாதிரியே நமக்கு தோணுது. ஆனால் பரவாயில்ல, காவேரி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இல்லை என் மேலே அக்கறையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ தான் கோவப்படுவீங்களா, இதுக்கு மேலே கோவப்படுவீங்களான்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னமோ பாட்டியோட கோபத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்கிற மாதிரி காமிக்கிற ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாகவே அவங்க அக்கறையாக இருக்கிறத வந்து கோவம் மாதிரி காமிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு வழியாக வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாட்டி கோவமாலாம் இல்லைன்னு. ஆனால் விஜயே ஃபீல் பண்ணுறாரு, பாட்டி கோவமாக இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவர் முகபாவத்திலேயே நமக்கு தெரியுது. அப்போ சித்தி வந்துட்டு கொஞ்சம் புனைக்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது வீட்டுக்கு போகிறீங்கன்னா, இல்லை தான் அவங்க பேரன் வந்துட்டாரோ நான் போகிறேன் அப்படின்னு. சித்தி நீங்கள் இங்கே இருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலாம் கோவமாக இல்லை அப்படின்னு. இது என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியவாகவே தெரியல. என்னமோ அவர் வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அன்பு இங்கே தெரிஞ்சதையும் பார்த்தோம் நம்ம. அப்போ இவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னன்னாக்கா, இல்லை டெம்பரரி தான் வந்திருக்கிறேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எதுவுமே வந்துக்கிட்டு நிச்சயமாக இல்லை அப்படின்னு காமிக்கிற மாதிரியே தெரியுது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க வர்ற காலத்தில்னு.